எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரானில் ரஷ்ய தூதரகம் மீது ஏவுகணையை வீசியது அமெரிக்க ராணுவம். ஈரான் போருக்கு ட்ரோன் இன்டர்செப்டார்களை அமெரிக்காவுக்கு தாராளமாக தர தயார் உக்ரைன் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினின் உடல்நிலை மோசமானதா? மேற்கத்திய ஊடகங்கள் பரப்பும் செய்தி என்ன? ஈரான் போற மையமா வச்சு அமெரிக்கா ரஷ்யா உக்ரைனுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நாங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங், மன அமைதியை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 12 நாள கடந்து நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போரால அரபு நாடுங்க எப்படி பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஐரோப்பிய கண்டத்துல இருக்க நாடுகளும் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து ஈரான் போர் இன்னும் பூதாகாரமா வெடிக்கிற விதமா அமெரிக்கா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஈரான் நாட்டுல அவங்களோட தலைநகரமா இருந்துட்டு இருக்க தெஹ்ரானை டார்கெட் பண்ணி தான் கடந்த 12 நாளா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சராமாரியா குண்டுங்களை வீசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 நாள்ல அதிபர் மாளிகை உட்பட அங்க இருக்கிற ராணுவ தளங்களையும் அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணெய் கட்டமைப்புகளை குறி வச்சுதான் அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான் மேல இருக்கிற கோவத்துல இன்னும் ஒரு படி மேல போய் ஈரானோட தெஹ்ரான்ல அமைஞ்சிருக்கிற வடகொரியா, அதுக்கப்புறம் ரஷ்யாவோட தூதரகத்து மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க டைம்ஸ் நவ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இரவு பகலா அமெரிக்கா தெஹ்ரான் மேல குண்டு வீசிக்கிட்டு இருக்கும் போது போரோட 12வது நாள்ல அமெரிக்காவோட குண்டு வீச்சுல வடகொரியாவோட தூதரகன்றது லேசா பாதிப்புக்குள்ளா இருக்குது. அதே சமயம் வடகொரிய அதிபர் கிம் கோவப்படுற அளவுக்கு தூதரகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வடகொரிய ஊழியர்கள் யாரும் காயமடையலன்ற தகவல் அமெரிக்கா மூலமா வடகொரியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஒருவேளை வடகொரியாவோட ஆபீசஸ்க்கு ஒன்னு கடக்க ஒன்னு ஆயிருந்ததுன்னா அமெரிக்காவை தாக்குற மாதிரி எக்கச்சக்கமான நியூக்ளியர் மிசைல்ஸ்களை உருவாக்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், எங்க ஆபீசஸ் மேலே கை வச்சிட்டீங்களா, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன்னு கிம் அமெரிக்காவுக்கு எதிராக போர்ல குதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்க. இருந்தாலும் ஈரான் நாட்டுல வடகொரிய தூதரகத்துக்கு எந்த ஒரு பெரிய சேதமும் ஏற்படலன்றதுனால இப்போதைக்கு வடகொரியா அமெரிக்காவுக்கு நடுவுல எந்த ஒரு போரும் வெடிக்காம இருக்கும்ன்றத நாம நம்பலாங்க. அதே சமயம் அமெரிக்காவோட குண்டு வீச்சுன்றது தெஹ்ரான்ல வடகொரிய தூதரகத்தை மட்டும் சேதப்படுத்தலங்க. அதே தெஹ்ரான்ல அமைஞ்சிருக்க ரஷ்ய தூதரகத்து மேலேயும் குண்டு வீச்சு நடந்திருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடகொரிய தூதரகத்துல கூட அங்க இருந்த ஆபீசஸ்க்கு லேசான காயங்கள் கூட ஏற்படாம இருந்தது. ஆனா ரஷ்ய தூதரகத்துல அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்களுக்கு அமெரிக்காவோட தாக்குதலால காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஒரு நாட்டோட தூதரகத்து மேல கை வைக்கிறதுன்றது அந்த நாட்டோட இறையாண்மை மேல கை வைக்கிறதுக்கு சமம்ன்றதுனால ரஷ்ய அதிபர் புதின் நினைச்சா உக்ரைன் போரையும் தீவிரப்படுத்த முடியும். அதோட சேர்த்து ஈரான் போர்ல நேரடியா பங்கேற்றுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்த முடியும்ன்ற மாதிரி தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ரஷ்ய அதிபர் புதினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமா செயல்படுற ஆளுன்றதுனால தடாலடியா எந்த ஒரு முடிவையும் அவர் எடுக்க மாட்டாருன்றதுனால அமெரிக்காவுக்கு எதிராக போர்ல குதிக்கிறதுக்கான சாத்தியங்கள் கம்மியா இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்ய தூதரகத்து மேலே கை வச்சதுனால ஈரான் ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்க நட்புன்றது போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாகும் தான் எதிர்பார்க்கப்படுதுங்க. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நடுவுல எப்படி பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குதோ அப்படிதான் ஈரான் கூடயும் ரஷ்ய அதிபர் புதின் சில பாதுகாப்பு ஒப்பந்தங்களை போட்டு வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில தான் உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்க காமிகேசி அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் ஷாகித் அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் ரஷ்யா இப்பவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இப்ப வரைக்கும் சர்வசாதாரணமா போர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ரஷ்யாவோட சொந்த தயாரிப்பா இருக்கிற அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் பேலிஸ்டிக் மிசைல்ஸை விட விலை கம்மியாகவும் துல்லியமான அட்டாக் நடத்துற ஈரானோட ட்ரோன்ஸுங்க தான் போர்ல ரஷ்யாவுக்கு இப்ப வரைக்கும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் புதினுக்கும் நல்லாவே தெரியும்ன்றதுனால தான் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்ததுல இருந்து இந்த 12 நாளா ரஷ்ய ராணுவன்றது புதினோட உத்தரவுப்படி ஈரானுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, 2025 அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 12 நாள் போர் நடத்தினதுக்கு அப்புறம் ஈரான் அவங்களோட சொந்த உற்பத்தியிலேயே ஆயிரக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்களையும் லட்சக்கணக்கான ட்ரோன்ஸுங்களையும் உருவாக்கி வச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஆயுத தேவைன்றது அந்த அளவு அதிகமா இல்லைனாலும் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் தான் ஈரானோட IRGC ராணுவத்துக்கு அதிகமா தேவைப்படுதுங்க. அதை பூர்த்தி பண்ற விதமா தான் ரஷ்யா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஈரானை சுத்தி அமெரிக்காவோட போர் கப்பலுங்க எங்க நின்றுட்டு இருக்குது, அவங்களோட ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஈரானுக்கு எதிராக எப்படிலாம் தாக்குதல் நடத்த முயற்சி பண்றாங்கன்ற எல்லா தகவல்களையும் அப்படியே படம் போட்டு காட்டுற மாதிரி ரஷ்யா எல்லா தகவல்களையும் ஈரானுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரஷ்யா சீனான்ற இந்த 2 நாடுங்க கொடுத்துக்கிட்டு இருக்க இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் தான் ஈரான் ராணுவத்தை இஸ்ரேல் அமெரிக்கா மட்டும் இல்லாம அரபு நாடுகளையும் டார்கெட்டா வச்சு இஷ்டத்துக்கு ஏவுகணைகளை வீச
பேசுறதுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க இந்துஸ்தான் டைம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில தெஹ்ரான்ல இருக்கிற ரஷ்ய தூதரகத்து மேலேயே அமெரிக்கா குண்டு வீசினதுனால இனி வர காலங்கள்ல ஈரான் போர்ல ரஷ்யா இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் மட்டும் கொடுக்காம அமைதியா சத்தமே காட்டாம ஆயுதங்களை எக்கச்சக்கமா சப்ளை பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இப்படி ரஷ்ய தூதரகம் தாக்கப்பட்டிருக்க நிலைமையில ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபரோட போன்ல பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. போர் தொடங்கினதுல இருந்து ரஷ்ய அதிபர் புதினுக்கும் அமெரிக்க அதிபருக்கு நடுவுல எந்த உரையாடலும் நடக்காம தான் இருந்தது. போர் 10 நாள் கடந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் பேசியிருக்காங்க. ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு மேல புதினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவுல காரசாரமான விவாதம்ன்றது போன் மூலமா நடந்திருக்குதுங்க. இந்த போன் உரையாடல்ல புதின் ட்ரம்ப் கிட்ட என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்காருன்னா, அமெரிக்காவோட தாக்குதலால ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை எந்த காலத்திலையும் ரஷ்யாவால அனுமதிக்க முடியாது. அமெரிக்கா அவசரப்பட்டு பண்ண இந்த தப்புக்கு அமெரிக்க ராணுவம் அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ட்ரம்ப், ஈரானோட டிப்ளமேட்டிக்கா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரஷ்யா எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி புதின் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காருங்க. மற்றபடி போற தொடருவான்னு அமெரிக்கா அடமுடிக்கிற பட்சத்துல ஈரான் ராணுவத்தால அமெரிக்காவுக்கு ஏற்படுற இழப்புங்களை ரஷ்யா கை கட்டி வேடிக்கை பார்க்குமே தவிர மற்றபடி அமெரிக்கா சார்பா ஈரான் கிட்ட எங்களால எதுவும் பேச முடியாதுன்ற மாதிரி புதின் ஃபைனலா பேசி முடிச்சிட்டாருங்க. இந்த உரையாடல்ல புதின் கிட்ட ட்ரம்ப் என்ன விஷயங்களை முன் வச்சிருக்காருன்னா, ஈரான் போர்ன்றது மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு தவிர்க்க முடியாத ஒன்னா மாறி போச்சு. அந்த நாட்டோட அணு ஆயுத தயாரிப்பை தடுக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இப்ப போர்லயே குதிச்சிருக்குது. ஈரான் போர் விவகாரத்துல ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா எதிர்பார்க்கறது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு ரஷ்ய ராணுவம் எக்காரணத்தை கொண்டும் ஈரானுக்கு ஆயுத சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இதுக்கு பிரதி உபகாரமா உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா மேல அமெரிக்கா போட்டு வச்சிருக்க சில பொருளாதார தடைகளை நீக்கிறது சம்பந்தமா புதினுக்காக அமெரிக்கா நல்ல முடிவுகளை எடுக்கும்ன்ற மாதிரி போன் உரையாடல்ல ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. மக்களே, அதாவது ட்ரம்ப் என்ன சொல்ல வராருன்னா, ஈரானோட ஆயுத பலத்தை குறைக்கிறதுக்காக தான் அமெரிக்கா ஒவ்வொரு நாள் போருக்கும் 15,000 கோடிக்கு மேல செலவு பண்ணி கொட்டி நிறைவிட்டு இருக்கோம். ஐயா ராசா, ரஷ்யா எக்காரணத்தை கொண்டும் ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்காம இருங்கன்ற மாதிரி ட்ரம்ப் புதினை முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்காருங்க. இப்படி 12 நாளா மேற்காசியாவில் ஈரான் போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஆசிய கண்டத்தோட இன்னொரு பக்கத்துல உக்ரைன் போர்ல என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, ரஷ்யா ஈரான் போருக்கு அப்புறம் தான் உக்ரைன் மேல நடத்திக்கிட்டு இருக்க தாக்குதலை பல மடங்கு அதிகமாக்கி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க மிரர் நவ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. கடந்த 10 நாளா உக்ரைனோட தலைநகரமா இருக்கு கியூ, கார்கியூ, ஒடேசா, சபோர்ஷியா பகுதிகளை குறி வச்சு ரஷ்ய ராணுவம் 4க்கும் அதிகமான தடவை பேலிஸ்டிக் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்களை சராமாரியா ஏவி இருக்காங்க. அதுல இப்ப லேட்டஸ்ட் அப்டேட்டா கியூ அதுக்கப்புறம் கார்கியூ நகரத்து மேலதான் 30க்கு அதிகமான மிசைல்ஸ்களை ஏவி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படி ரஷ்யா நடத்தின இந்த தாக்குதல்ல 10க்கு அதிகமான உயிரிழப்புங்க பதிவாயிருக்கிறதாவும் அங்க இருந்து தகவல் வந்திருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரஷ்ய ராணுவன்றது 20,000க்கு அதிகமான சோல்ஜர்ஸ்களை புதுசா உக்ரைனுக்குள்ளார களமிறக்கி உக்ரைனோட கெர்சன், கார்கியூ மாகாணங்களை கைப்பற்றதுக்கான தீவிர போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடியா ரஷ்யாவை பழி வாங்குறன்ற பெயர்ல உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி என்ன பண்ணிருக்காருன்னா, கடந்த 4 வருஷ போர்ல ரஷ்யா ஏவிட்டு இருக்க ஈரான் தயாரிப்பான ஷாகித் காமிகேஸ் ட்ரோன்ஸுங்களை தடுக்கிறதுக்காக உக்ரைன் ராணுவம் செலவு கம்மியா காம்பேக்டா உருவாக்கி வச்சிருக்க இன்டர்செப்டார் ட்ரோன்ஸுங்களை ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்கா பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்க தாராளமா தரத்துக்கு தயாரா இருக்கிறோன்ற மாதிரி அமெரிக்காவோட ட்ரம்ப் அரசாங்கத்துக்கிட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உத்தரவாதம் கொடுத்திருக்காருங்க. உக்ரைன் அதிபர் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க பேட்ரியாட் தார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ரஷ்யா ஒவ்வொரு நாளும் ஏவிக்கிட்டு இருக்க மிசைல்ஸ் கிட்ட இருந்து உக்ரைனை பாதுகாத்துட்டு இருக்குது. இதனால ஈரான் ட்ரோன்களை தடுக்கிறதுக்காக உக்ரைன் உருவாக்கி வச்சிருக்க குட்டி ட்ரோன்களை ஈரானுக்கு எதிரான போர்ல பயன்படுத்திக்குங்கன்னு அமெரிக்கா கிட்ட கொடுக்கறது மூலமா ஈரானோட நட்பு நாடா இருக்க ரஷ்யாவை பழிவாங்க முயற்சி பண்ண மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து ட்ரம்போட நன்மதிப்பை பெற்று அமெரிக்கா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கிக்க முடியும்ன்ற மாதிரி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கணக்கு போட்டுட்டு இருக்காருங்க. இது உக்ரைனுக்கு சாதகமா அமையுன்றதை விட பாதகமா அமையறதுக்கான வாய்ப்புங்க தான் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மாஸ்கோல இருந்து வீடியோ மூலமா நாட்டு மக்கள் கிட்ட அவர் பேசியிருந்தாரு. அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீடியோவுக்கு நடுவுல ஒரு 4-5 தடவை அவர் திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சாரு, தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாருங்க. இந்த ஃபுட்டேஜ் வெளியான கையோட நேட்டோ நாடுகளா இருக்க ஐரோப்பிய நாடுகள்லாம் உச்சகட்ட குஷிக்கு போயிட்டாங்க. கடந்த 5 வருஷமாவே புதினுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு எக்கச்சக்கமான வியாதி இருக்குதுன்னு பேசிட்டு வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு புதினோட இந்த இரும்பல் ஃபுட்டேஜ் கிடைச்ச கையோட அவங்க என்ன செய்திகளை வெளியிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனால உக்ரைன் போர்ல உக்ரைன் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிற ரஷ்யா புதின் நலமா ஆரோக்கியத்தோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்ய தூதரகத்து மேல அமெரிக்கா குண்டு வீசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்,
நிறைய ஆர்டிகல்ஸை படிச்சு தகவல் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் நாங்க இந்த வீடியோஸை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மேலும் உதவ நினைச்சீங்கன்னா யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங் மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க மக்களுக்கு எதிரான போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.